customer ID. Okay, name, phone number, email. So address அப்படின்ட்டு ஒரே சிங்கிள் வேல்யூல கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுக்காம வந்து எலாபரேட்டாக வந்து அட்ரஸ் லைன் 1 லைன் 2 சிட்டி ஸ்டேட்டு இது எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து இப்போ வந்து சங்கரன் கோயில் இருந்து மட்டும் நமக்கு எவ்வளவு கஸ்டமர் ஆடு வந்து ஆட் கொடுத்துருக்காங்கன்னு லிஸ்ட் எடுக்கணும்னு எடுக்க முடியுமா? தனித்தனியாக சிட்டி பின்கோடு பின்கோடு இது எல்லாமே நம்ம டீடைலிங்காக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லை எந்த ஏரியா எந்த பின்கோடு அந்த மாதிரிலாம் நமக்கு தனித்தனி ஃபீல்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வரும்போது நமக்கு வந்து சிம்பிளாக பண்ணக்கூடாது. எவ்வளோ நிறைய ஃபீல்ட்ஸை ஆட் பண்ணணும் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ கஸ்டமர் டேபிள் கரெக்ட். அடுத்து வந்து ஆடு வரும்போது நமக்கு வந்து ஆடு ஐடி கொடுத்துருக்குறேன். ஓகே ஃபைன். ஸோ கேட்டகரி ஐடி. ஸோ கேட்டகரி ஐடி வந்து நமக்கு வந்து தேர்ட் டேபிளில் ரெஃபர் ஆகுது அப்படிதானே? ஸோ கேட்டகரி ஐடி ரெஃபர் ஆகுது. டெஸ்கிரிப்ஷன் ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் காலம் வந்து இன்டீஜர் கொடுத்துருக்கேன். ஏன் இன்டீஜர் கொடுத்துருக்குறேன்? ப்ரைஸ்ங்கிறது வந்து மணி. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து கம்பல்சரியாக டெசிமல் பாயிண்ட் தான் கொடுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து 0.50 கொடுக்கணும். பைசா காலத்தில் கொடுக்கணும். இன்டிஜர்ல இருந்து கொடுக்க முடியாது இல்லை. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். நமக்கு ஒரு ருபீஸ் காலம் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா .00 வந்து டிஃபால்ட்டாக வச்சே ஆகணும். அதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதனால வந்து இப்போ இன்டிஜராக கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது. இது ப்ரைஸ் காலம் மணி எங்கெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுதோ அந்த காலம் எல்லாமே டெசிமல் வச்சு நமக்கு இந்தியன் ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா 0.2 டெசிமல் கொடுக்கணும். இதே வந்து இந்தோனேசியா அப்படின்னா வந்து 3 காலம்ஸ் வரும் பாயிண்ட். இந்தியா இப்போ யூஎஸ் யூகே எல்லாம் வந்து 2 டெசிமல் பாயிண்ட் வந்து அலோவ் பண்ணுவோம். இந்தோனேசியாவில் 3 கேரக்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில கண்ட்ரியில் 4 கேரக்டர்ஸ் வந்து 4 டெசிமல் பாயிண்ட்ஸ் அலோவ் பண்ணுற கண்ட்ரிஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து குளோபலாக நம்மளோட ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், குளோபலாக நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம வந்து காலம் டிசைன் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் வந்து 18,2 கொடுக்கும்போது 18,4 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான கஸ்டமருக்கு நம்ம பண்ண போகிறோம், அது எப்படி டேட்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு நாமளே திங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெவல். சரியா? ரேடியோ உனக்கு புரியுதா? ஓகே. ஸோ இதே வந்து ஒரு குவான்டிட்டி காலம் வெயிட் நம்ம அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் வரும்போது நமக்கு டெசிமல் பாயிண்ட் எத்தனை கொடுக்கணும் டிஃபால்ட்டா? 3 குத்துமதிப்பா சொல்லக்கூடாது. 3 ஏன்னு சொல்றோம்? எஸ், கரெக்ட். 3 கேரக்டர் வந்து வெயிட் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாமே 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஃபைன். ஓகே. இந்த லொகேஷன் ஒன்று கொடுத்துருக்குற இதை வந்து என்ன மாதிரியான எதுக்காக கொடுத்துருக்குறேன்? இப்போ ஒவ்வொரு லொகேஷன்ல இருந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதுக்காக நம்ம லொகேஷன் கொடுத்தேன். ஒவ்வொரு இப்போ என்னன்னா ஆட் வந்து நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு லொகேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஷாப்போட ஆட் அப்படின்னா அந்த ஷாப் எந்த லொகேஷன் இருக்கு, அதுக்காக லொகேஷன். ஸோ கான்செப்ட் ஓகே, பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு மாதிரி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கான்செப்ட் வைஸ் ஓகே. அது எப்படி அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ஒரு ஆடு எனக்கு வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், மதுரை எடிஷனில் பண்ணணும், அந்த மாதிரியான இருக்குது. பட் கான்செப்ட் ஓகே, பட் அதை இதை கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் பண்ணணும். இந்த மாதிரியான இது வந்து செட் ஆகாது. சரியா? ஓகே. டேட் போஸ்டட் ஓகே. கஸ்டமர் ஐடி சரி. ஸோ கேட்டகரி இல்லை, இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் கொடுத்துருக்குறேன். டெஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன். இன்னும் அதிக விஷயங்கள் கொடுக்கலாம். நம்ம அடுத்த ஒன்று பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ
ஸோ இந்த கேட்டகரி ஐடி, கேட்டகரி டேபிள், கேட்டகரி நேம் சிம்பிளாக முடிச்சிருக்கிறேன். ஓகே ஃபைன். இதை வந்து ஆக்சுவலாக இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னது ப்ராடக்ட் கேட்டகரி? இப்போ நீங்க கொடுத்த அந்த செகண்ட்ல லிஸ்டிங் அண்ட் கேட்டகரைசேஷன் அப்படின்னு எஸ் கரெக்ட். மாடியூல்ல ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. ரைட். ஸோ அதுக்காக அது வந்து நான் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன். ப்ராடக்ட் கேட்டகரி அந்த எக்ஸாம்பிளே வந்துட்டு நீங்க வெஹிக்கிள், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க. அது எல்லாமே நான் ஒரு ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதுக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். ப்ராடக்ட் கேட்டகரி. ஓகே. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்னு வரும்போது என்ன ப்ராடக்ட்டுங்கிறது ரியல் எஸ்டேட் கேட்டகரி. ஓகே. ஜாப், வெஹிக்கிள், எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா? இப்போதைக்கு வந்து நீ வந்து ரியல் எஸ்டேட், ஜாப், வெஹிக்கிள், எலக்ட்ரானிக்ஸ்னு மட்டும் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து 4 செக்டார் வச்சிருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு செக்டார் வருது, என்ன பண்ணுவேன்? இன்னொரு ப்ராடக்ட் இன்னொரு இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ், வெஹிக்கிள், ஜாப் மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் ஒரு ஒரு செக்டார் வருது, ப்ராடக்ட் வருது. அதுக்கு உன்னோட கான்செப்ட் படி இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணணும். இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணால் அந்த டேபிளை வச்சு ப்ரோக்ராம் எல்லாம் மாற்றணும். அதெல்லாம் வந்து அது வந்து செட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஆன்கோயிங் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு டேபிளில் வந்து நமக்கு வந்து புதுசாலாம் பிஸ்னஸ்ல வந்து டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. இந்த இது வந்து நீங்க என்னென்னங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ வந்து இப்போ தான் எஸ்கேல் சர்வர் தான் என்னென்னு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த லெவலில் இது ஓகே தான், அந்த கான்செப்ட் வைஸ் ஓகே. பட் இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சரி ரைட். ஓகே. இந்த லெவல் ஓகே. ஸோ அதை வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப்புக்கு மேப் பண்ணுறேன், ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகே வெரி குட். ஸோ அடுத்து வந்து இது வந்து நமக்கு வந்து எஸ்கியூஎல் சர்வரில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டேபிள் டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து 10 மார்க்குக்கு அவுட் ஆஃப் 10 வந்து 2 மார்க்கு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் லெவல். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இனிஷியலாக வந்து நமக்கு எஸ்கியூஎல் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போது இது ஓகே தான். எனக்கு வந்து மார்க் 2 கொடுத்தாலும் இப்போ நீங்கள் உங்கள் லெவலுக்கு வந்து இவ்வளோ திங்க் பண்ணியிருக்கீங்கிறது பெஸ்ட்டு தான். இன்னும் அது வந்து நான் வந்து ஒரு சில சினாரியோ லைவ் சினாரியோ இது செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். செல்ஃப் ஜாயின்ட்லாம் அந்த கான்செப்ட்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தது நான் வந்து அடுத்து சொல்கிறேன் இந்த கிளாஸில். ஓகேவா? அடுத்து வந்து அதே மாதிரி வந்து நீ டிசைன் பண்ணும்போது உனக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இது வந்து நீ அம்மா வந்து நீ லைட்டாக கேட்ட அதுக்கப்புறம் வந்து இது கரெக்டா இல்லையா, இதை எப்படி பண்ணலாம், இதெல்லாம்ங்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ண அதையும் டிஸ்கஸ் பண்ணதான் உனக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். சரியா? ஓகே. நான் அந்த என்டிட்டி வச்சு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். அதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே சரி ஓகே. அடுத்து வந்து இது ரேணுகா நீ கிரியேட் பண்ணதுன்னு. ஆமாம். ஸோ நீயும் அதே தப்பு இந்த அண்டர்ஸ்கோர் டேபிள்லாம் போட்டுட்டு அது போடக்கூடாது. நேம் அட்ரஸ் கரெக்டாக நீ ஒரு அட்ரஸ் வந்து 200 கேரக்டருக்குள்ள பாட்டிக்கலாமா? ஃபுல் அட்ரஸ், ஸ்ட்ரீட் நம்பரு, ஏரியா, தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு இது எல்லாம் சேர்த்து 200 கேரக்டருக்குள்ள நின்றுமா என்ன? ஒன்று 2 விஷயம். ஒன்று நீ வந்து அட்ரஸ்ன்னு சிங்கிள் காலம்ல கொடுத்தா அதுக்கான சைஸ் கொடுத்துருக்கணும். ஓகேவா? அது இல்லை அப்படின்னா இப்போ அம்முக்கு எப்படி சொன்னாலும் மல்டிபிள் ஃபீல்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீ வந்து அடிஷ்னலாக ஒன்று தனியாக எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்க, சிட்டி ஒன்று கொடுத்துருக்குறேன். நைஸ். ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு நேம் அப்படின்னா வந்து 60 கேரக்டர் கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னா வந்து நேம் வந்து நமக்கு வந்து நாம வந்து ரெகுலர் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா 100 கேரக்டரே தாண்டாது. ஆனால் ரேர் சினாரியோவில் வந்து 150 கேரக்டர் 200 கேரக்டர் ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா அங்கே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அதனால வந்து நம்ம வந்து வேர் கேர் வச்சிருக்கோம். அதனால வந்து எவ்வளவு யூஸ் பண்றோமோ அவ்வளவுதான் மெமரி ஆக்குபை பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிடுறோம். அதனால வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வைக்க முடியும், எந்த ஒரு சினாரியோலையும் இந்த வந்து பிளாக் ஆகக்கூடாது. 60 கேரக்டருக்கு மேலே போனாலும் நமக்கு அக்செப்ட் ஆகும். மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 250 கேரக்டருக்கு மேலே போகவே போகாதுன்னா 250 தான் மேக்ஸிமம் வைக்கணும் நாம. ஓகேவா?
ஸோ அந்த சைஸ் வந்து 60ங்கிறது வந்து நம்ம வந்து நேமுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு 250 அல்லது 250 500 அந்த மாதிரி செட் பண்ணணும். எந்த ஒரு சினாரியோலையும் இது வந்துட்டு இந்த சைஸ் வந்து செட் ஆகலைங்கிற மாதிரி அந்த எரர் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே ஃபைன். ஆட் ஆட் ஐடி ஆட் டைட்டில் கண்டென்ட் டெக்ஸ்ட்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணிருக்கிறேன்? கண்டென்ட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அதோட சைஸ் என்ன ஏதாவது பார்த்து போட்டியா இல்லை எப்படி பார்க்காம போட்டியா? எப்படி நீங்க பண்ணலாம் நார்மலா அது வந்து சைன்ஸ் வராது. ஓகே. ஸோ நீ போட்டது கரெக்டு. ஓகேவா? பட் போட்டது கரெக்டு. அதோட சைஸ் வந்து ஒரு 2 MB வரைக்கும் எம்பி தானே. ஸோ 2 MB வரைக்கும் டேட்டா வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். கரெக்டு. ஆனால் நீ கிரியேட் பண்ணுற ரைட் ஒரு ஒரு லைன் கோடு எழுதுற அப்படின்னா அது உனக்கு தெளிவாக தெரியும். இதுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கணும். சரியா? எழுதிட்டு அதுக்கு சும்மா நான் குத்துமதிப்பாக போட்டு சொல்லக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல போட்டது கரெக்டு. ஓகேவா? கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தது மேக்ஸிமம் 2 MB வரைக்கும் நமக்கு வந்து அதில் வந்து மெமரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டு. பட் புரிஞ்சு விட்டோம். சரியா? நம்ம போடுற இது வந்து டெக்ஸ்ட்ங்கிறதுக்கு நீ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அடுத்த டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது 100 100 கேரக்டர். ஸோ இப்போ கண்டென்ட்டுக்கும் டெஸ்கிரிப்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன மாதிரி எல்லாம் போடலாம். ஓகே. டெஸ்கிரிப்ஷன் ஓகே. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்று கொடுத்து ஒரு இது கொடுத்துருக்குறேன். எதை பேஸ் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸ் கொடுத்துருக்கேன்? இப்போ ஒரு ஆட் வந்து நான் கிரியேட் பண்றேன். அது வந்து நான் எவ்வளவு வியூவர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணுறேன். ஓகே. அதை நீங்க டார்கெட். ஓகே. ஸோ நமக்கு வந்து கவுண்டை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு 1000 ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன? ஓகே. இது வந்து நீ வந்து இந்த லைன் வந்து எதை பேஸ் பண்ணி நீ இந்த டீடைல்ஸ் கொண்டு வரணும்னு நீ பிளான் பண்ண? ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரு ஒரு செகண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கும் எஸ்கியூஎல் சர்வர் டெக்னாலஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கும் டெக்னிக்கலாக உள்ளதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி வந்து நமக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது டீப்பாக கற்றுக்கிடணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்கள் 2 பேருக்கும் ஸ்பெஷலாகவே சொல்லி கொடுக்குறேன். அதனால இது இந்த கேள்வி இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நான் கேட்குறேன். டார்கெட் ஆடியன்ஸுங்கிறது கான்செப்ட் வைஸ் ஓகே. இந்த கான்செப்டை நீ எங்கேருந்து அரைவ் பண்ண? இது வந்து இப்படி இருக்குது, இது நம்ம இதில் கொண்டு வரது எப்படி எங்கேருந்து எடுத்தேன்? ஆக்சுவலா ஆட் மாதிரி எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்கும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் தான் ஓகே. ஓகே. பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ங்கிறது என்னன்னா இப்போ ஆட் வந்து மேனேஜிங் போடலாம். இல்லைன்னா இல்லை யூடியூப் அந்த மாதிரி அதில் போடலாம். அதை வந்து யூஸ் பண்ணலாம் பிளாட்ஃபார்ம். ஓகே. நைஸ். பட்ஜெட்டுக்கு போட்டிருக்கேன். பில்லிங் டீடைல்ஸ் வியூக்கு வியூனா என்னது? எவ்வளோ பார்த்துக்கலாம்ங்கிறதுக்காக. ஆமாம். இந்த ஆடை வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஆட் டைப்னா என்னது? ஆட் டைப் வந்து இப்போ வந்து இப்போ வந்து ஆட் டைப்னா இப்போ அந்த வெளியில இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரிஸ் இல்லையா அந்த மாதிரி. ஓகே. இது வந்து ஜாப் பற்றி ஓகே. ஸோ ரிலீஸ் ஐடி, கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, ரிலீஸ் டேபிள், ஸ்டார்ட் டேட். ஸோ அந்த ஆடை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இது போட்டுக்கிறேன். அப்படிதானே? ஸ்டார்ட் டேட், டைம், இது. ஸோ உன்னோட இப்போ ஆடு அப்படின்னு கிளாசிஃபைடு ஆடுன்னு சொல்லும்போது நீ எந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி நீ இது பண்ணிடுற? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் மீடியாவா, இல்லை ஃபேஸ்புக்கா, வாட்ஸ்அப்பா, இல்லை நியூஸ் பேப்பரா? ஸோ எதை பேஸ் பண்ணி நீ இந்த டேபிள் டிசைன் பண்ண? நான் பேஸ் பண்ணுறது ஆன்லைன்
ஓகே. காண்டாக்ட் டீடைல், காண்டாக்ட் டீடைல் அந்த ஆடுக்கு வந்து காண்டாக்ட் டீடைல். ஸோ இதில் சொல்லுமா. இது வந்து ஆட் ஆட் வந்து கொடுத்தோம்னா ஒருத்தவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். அதுக்குரிய டீடைல்ஸ் தான் இந்த ஆட் காண்டாக்ட் டீடைல்ஸ். அதுக்கும் கஸ்டமருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஒன்று தானே, ஒன்று தானே. ஒரு நமக்கு நம்மளுடைய கஸ்டமரு, அந்த கஸ்டமர் தான் நமக்கு ஆட் கொடுப்பாங்க. ஓகேவா? சொல்லுமா. இப்போ ஆட் தனி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அதை வந்து போட்டோம்னா ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கஸ்டமர், நான் வந்து ஆட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு டீடைல் இருந்தால் தான் கொடுக்கணும். அந்த கம்பெனி கான்டாக்ட் போட்டு தான் இந்த ஆட் கான்டாக்ட். ஓகே. ஸோ இது கம்பெனியோட கான்டாக்ட் டீடைல். ஸோ ஃபைன். ஓகே. கான்செப்ட் அந்த ஐடியா வைஸ் ஓகே. கேட்டகரி ப்ராடக்ட் நேம் அதே தான் போட்டுருக்கேன். ஓகே. ப்ராடக்ட் நேம் அந்த லெவலில் தான் இப்போ தனித்தனியாக வந்து பிக்சராக வந்து பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ பிக்சராக பண்ணக்கூடாது அப்படின்னு நீ கேட்ட ஒரு டைம் டவுட் கேட்டால் அதை நான் சொன்னேன். மறுபடியும் அதே பிக்சராக போட்டுருந்தேன். இப்போ 4 கேட்டகரி இருக்குது. 4 கேட்டகரி 5 கேட்டகரின்னு வரும்போது இது பிரச்சனை. ஓகேவா? ஸோ ஜாப்னு வரும்போது இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஜாப்னு வரும்போது இது போஸ்ட் டைப்பு, டிஸ்கிரிப்ஷன், கம்பெனி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே சேலரி, இது எல்லாமே தனித்தனியாக வைக்கிற. வெஹிக்கிள்னு வரும்போது டைப்பு, லொக்கேஷன், இது எல்லாமே. ரியல் எஸ்டேட்னு வரும்போது இது ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பிக்சராக வந்து எங்கேயுமே வந்து இது வந்து ஒரு இது எப்படி சொல்லணும்னா ஹார்ட் கோடு மாதிரி. ஸோ 4 கேட்டகரியில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை. இது வந்து நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி, ஆனால் வந்து எந்த லெவல் போனாலும் சரி, எந்த லெவல் போனாலும் சரி, நமக்கு வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு 2-3 டேபிள்ல நம்ம வந்து அலோகேட் பண்ணிடலாம். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு லெவல் வந்து அதிகம் யோசிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து நான் வந்து டென்க்கு வந்து அவுட் ஆஃப் 10க்கு வந்து நான் வந்து ஒரு 3 to 4 மார்க்ஸ் தான் கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ ஓகே ஃபைன். ஓகே. இப்போ ஒரு ஆட் உள்ள வருது. ஓகேவா? ஸ்க்ரீன் பார்த்தீங்களாங்கம்மா? ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதெல்லாம் கேட்டகரி, நம்ம கேட்டகரி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட் கேட்டகரிக்குள்ள பை, செல்லு, ரெண்டு, லீஸ் அப்படின்னு சப் கேட்டகரி வந்து நமக்கு வந்து ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னால் உள்ள கிளாஸ்ல நம்ம வந்து ஒன்று பார்த்தோம். எப்படின்னா செல்ஃப் ஜாயின் தான் என்ன, செல்ஃப் ஜாயின் வந்து ஒரு ரியல் சினாரியோ வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஞாபகம் இருக்குதா? ஹலோ ஹலோ அம்மு அம்மு கேக்குதா? கேக்குது. ரேணுகா உனக்கு? எனக்கு கேக்குது. செல்ஃப் ஜாயின்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். ஞாபகம் இருக்குதா? நான் செல்ஃப் ஜாயின் வந்து எக்ஸாம்பிள் கேட்டேன். நீங்க நான் தான் ஒரு இது சொன்னேன். ஸோ அந்த செல்ஃப் ஜாயின்ற கான்செப்டை இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்தோம்னா எப்படி கரெக்டா இருக்குமா? ஹைரார்கி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஹைரார்கி ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹைரார்கி ஸ்ட்ரக்சருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேட்டகரின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நமக்கு வந்து டாப் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் கேட்டகரி, அதுக்கு அடுத்த லெவல் கேட்டகரி, சப் கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரியல் எஸ்டேட் எஸ்டேட். ஓகே. ஸோ இதுக்கு கீழே ரியல் எஸ்டேட்டுக்கு கீழே நான் வந்து பைன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ரெண்ட்னு ஒரு கேட்டகரி இருக்குது, செல்லுன்னு ஒரு கேட்டகரி, லீவ்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பை அப்படிங்கிறது உள்ள வந்து
ஓகேவா? இதுக்குள்ள பை பிளாட், சரியா? பிளாட் பில்லா, ஓகேவா? அடுத்து வந்து ஃபார்ம் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்ட் அல்லது ஃபார்ம் லேண்டு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பைங்கிறது வந்து இதுல வந்து எத்தனை கேட்டகரி வேணாலும் சப் கேட்டகரி கொடுக்கலாம், ஓகேவா? பிளாட் வரும்போது நமக்கு வந்து டீலக்ஸ் பிளாட்டு, இந்த ப்ரைஸ், இந்த மாதிரி வந்து நம்ம சப் கேட்டகரி எத்தனை லெவல் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரியான சினாரியோக்கு வந்து நமக்கு ஃபீல்டு வந்து கேட்டகரி ஐடி, டிடி, இன்டீஜர், கேட்டகரி நேம், இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேரண்ட் கேட்டகரியே இருந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள எத்தனை லெவல் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? ரெண்டு ரெண்டு வரும்போது நமக்கு வந்து எத்தனை கீழே சப் கேட்டகரி கொடுக்கலாம். இப்போ ஃபார்ம் லேண்டுக்குள்ள வரும்போது வந்து நமக்கு வந்து ஃபார்ம் லேண்டு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ளே சப் கேட்டகரி ஏதாவது கொடுக்கறதுனால நம்ம கொடுத்துட்டே போகலாம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு டேபிள் கேட்டகரிக்குள்ளேயே இருக்கிற எத்தனை லெவல் வந்தாலும் சரி, எத்தனை காலம் அடிஷனலா போயிட்டே இருந்தாலும் நம்ம வந்து ஒரே டேபிள்ல மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் கேட்டகரி கிரியேட் பண்ற கான்செப்ட், ஓகேவா? புரியுதா இப்போ நான் சொல்ற பாயிண்ட்? இப்போ பேரண்ட் கேட்டகரினா அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரி ஐடி தான் பேரண்ட் கேட்டகரி. எஸ். ஸோ இப்போ வந்து பை, இது வந்து கேட்டகரி 82. இந்த பைக்கு வந்து பேரண்ட் கேட்டகரி வந்து என்ன அப்படின்னா பேரண்ட் கேட்டகரி, இது ரியல் எஸ்டேட்டுக்கு பேரண்ட் கேட்டகரி 0, பை அப்படிக்கு பேரண்ட் கேட்டகரி 1, பையோட பேரண்ட் வந்து ரியல் எஸ்டேட். ஸோ பிளாட்னு வரும்போது இதுக்கு வந்து கேட்டகரி 83, இதுக்கு வரும்போது நமக்கு வந்து 2 வரும், ஓகேவா? இதுக்கும் 2, இதுக்கும் 2, சரியா? பிகாஸ் ஏன்னா அந்த பிளாட் வெளில ஃபார்ம்லேண்டுக்கு பேரண்ட் பை, அதனால அதோட ஐடி. எஸ் எஸ். ஸோ இப்போ ரெண்டுக்கு வரும்போது ரெண்டோட பேரண்ட் வந்து ரியல் எஸ்டேட், இதுக்கு வரும்போது நமக்கு 1 வரும், ஓகேவா? ஸோ இது வந்து 7, இதுக்கும் பேரண்ட் ஐடி 1, இதுக்கும் பேரண்ட் ஐடி 1. இந்த இப்போ வந்து ஃபார்ம் லேண்டுக்கு கீழே வந்து ஒரு லெவல் நான் கொடுக்குறேன், சரியா? சைல்டு 1, இதுக்கு வரும்போது நமக்கு வந்து பேரண்ட் ஐடி 5 வரும், ஓகேவா? ஸோ நான் வில்லாவுக்குள்ள நான் வந்து ஒரு சைல்டு கிரியேட் பண்றேன் அப்படின்னா சைல்டு வில்லா, இது வந்து 4 வரும், ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வந்து இதுவும் ஒரு ஹைரார்கி தான், சரியா? ஹைரார்கிங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த ஜியோகிராபிக்கல் அல்லது கோசிங் இந்த நாம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் முக்கியம், நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை லெவல் வேணாலும் நம்ம வந்து இதுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கலாம் லெவல், ஓகேவா? ரேணுகா உனக்கு புரியுதா? ஓகே. ஸோ இந்த கேட்டகரி ஐடியை மட்டும் வச்சுட்டு நமக்கு வந்து ஆட்ல வந்து கேட்டகரி ஐடி இல்ல, நமக்கு கீழே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். ப்ராடக்ட் வந்து நம்ம தனியாக எதுவுமே வந்து கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் என்ன ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆடோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ வெஹிக்கிள் வரும்போது ஒரு சில இதெல்லாம் வரும், இது எல்லாமே வந்து ஒரே டேபிள்ல நம்ம வந்து அடிஷ்னலா வந்து நம்ம வந்து சப் டேபிள் போட்டுக்கலாம், அல்லது அதே டேபிள்ல நம்ம வந்து கொடுத்துட்டு காமனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு வந்து ஓகே.
ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும்போது ஆட் வரும்போது ஜாப்ஸ் கீழே சப் கேட்டகரி வருது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் தேவை. ஸோ நமக்கு வந்து இந்த ஒரே டேபிள்லேயே வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட் டேபிள்லேயே நம்ம எவ்வளோ ஃபீல்டு வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அடிஷ்னலாக வந்து இந்த கேட்டகரி வந்து இந்த எலக்ட்ரானிக் இதெல்லாம் தேவையே இல்லாதது சரியா, இதெல்லாம் தேவையே இல்லாதது. ஸோ கஸ்டமர் இது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணீங்களா இல்லை நீங்களே யோசித்தீங்களா? ரெண்டுமே பண்ணேன். நீ ரேணுகா? ஓகே. சாட் ஜிபிடி இது பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கற்றுக்கிறது வரைக்கும் சரியா. ஏன் அப்படின்னா வந்து சாட் ஜிபிடி வந்து நமக்கு என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துரும். பட் நாம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து இப்போ வந்து நீ சிம்பிளாக வந்து இப்போ வந்து கிளாசிஃபைட்ல ஆட் கொடுத்தா நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் நியூஸ் பேப்பரில் இருக்கிற கிளாசிஃபைட்ஸ் ஆட் அப்படின்னு. நீங்கள் அதை போய் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு எப்படிலாம் பண்ணணும்னு நீங்களா திங்க் பண்ணா தான் வந்து இதாகும். அப்படின்னா உனக்கு சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். அதை காப்பி பண்ணி போயிட்டு நீங்கள் திங்க் பண்ணவே மாட்டீங்க. ஸோ மேக்ஸிமம் கற்றுக்கிறது வரைக்கும் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க சரியா. பட் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஓகே தான். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஓகே. இன்னும் ரெகுலராக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம டேபிள் டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் லெவல் இது ஓகேவா. இதில் வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் செல்ஃப் ஜாப் யூஸ் பண்ணி அந்த கான்செப்ட் வச்சு சொன்னீங்க. இப்போ நீங்க டீச் பண்ண எல்லா கான்செப்ட்டுமே நாங்க டேபிள் டிசைனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. உனக்கு இல்லை நீ இப்போ இதை எதை பேஸ் பண்ணி கேட்குறதுன்னு எனக்கு புரியல. பட் நான் வந்து என்னன்னு கேட்டா நீங்க கேட்டகரி வச்சு செல்ஃப் ஜாப் யூஸ் பண்ணி சொல்லுங்க. இப்போ நார்மலா டேபிள் கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கான்செப்ட் வைஸ் நம்ம திங்க் பண்ணணும். எஸ் கரெக்ட். எஸ் கரெக்ட். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ கேட்டகரி இப்போ ப்ராடக்ட் வந்து சப் கேட்டகரி, அதாவது நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சப் கேட்டகரி மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணி போட்டுக்கிறீங்க ரைட். இதே வந்து நீங்கள் வந்து 4 டேபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. 5வது டேபிள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது அதுக்குன்னு தனி டேபிள் போட்டு அதுக்குன்னு ஒரு கொரி எழுதணும். ஆனால் இதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக இது பண்ணால் உங்களோட லிமிடேஷன் ரொம்ப கம்மி. 4 டேபிளில் மட்டும்தான் பண்ண முடியும். 5வது டேபிள் போட்டால் அதுக்கு தனியாக ப்ரோக்ராம் எழுதணும் ஓகேவா. பட் இதை வந்து நம்ம வந்து ப்ராடாக திங்க் பண்ணி ஏன் நம்ம 4 டேபிள் போடணும், இது ஒரே டேபிளில் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுது. இதில் வந்து இப்போ வந்து கேட்டகரி வந்து இப்போ வந்து நம்ம வந்து சப் கேட்டகரி மாதிரி அதுக்குள்ளேயே பேரண்ட் சைல்டு போடுறோம்னா இதுக்கு லிமிடேஷனே கிடையாது. எவ்வளோ வேணாலும் எத்தனை லெவல் வேணாலும் போகலாம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டுக்குள்ள 10 லெவல் போகலாம். இப்போ வந்து வெஹிக்கிள்குள்ள 5 லெவல் போகலாம். இங்கே ஒரு லிமிடேஷனே கிடையாது. ஆனால் அங்கே லிமிடேஷன் இருக்குது. தனித்தனியாக போட்டால் புதுசாக ஒன்று போடணும்னா அது பண்ண முடியாது. லைவ் ப்ராஜெக்டில் புதுசாக ஒரு டேபிள் போட்டு இன்டகிரேட் பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களால் அந்த நான் சொல்கிற பாயிண்ட், அதாவது லைவ் ப்ராஜெக்டில் அடிஷ்னலாக ஒரு டேபிள் போட்டு அந்த டேட்டாவை வந்து ப்ராஜெக்டில் கொண்டு வர்றது சாத்தியமே இல்லை. அதாவது லைவ் ப்ராஜெக்டில் போகும்போது அது ஈஸியாக சாத்தியம் இல்லை ஈஸியாக பண்ண முடியாது. அதை வந்து உங்களால் இப்போதைக்கு அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது இது இமேஜின் பண்ண முடியாது. இது எப்படி டேபிள் போடுறோமே அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இன்னும் பேக் அண்ட் டீச்சருக்கு ஒரு லைவ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அடிஷ்னலாக டேபிள் போட்டு ஒன்று பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் இமேஜின் பண்ண முடியாது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி திங்க் பண்ணியதுனால இது வந்து டேபிள் வந்து அடிஷ்னலாக போகலை, ஆனால் டேட்டா போகும். இன்ஃபர்மேஷன் நான் எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ண நமக்கு வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட்டு ஷார்ட் அவுட் ஆகும் சரியா. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு கான்செப்ட் யோசிக்கிறோம் அப்படின்னா ரியல் சினாரியோவில் என்ன நடக்குது அது மாதிரி வந்து இது பண்ணணும் சரியா. நான் இன்னைக்கும் வந்து ஒரு டாஸ்க் தர்றேன். இன்னைக்கும் வந்து ஒரு டாஸ்க் இதுக்கு வந்து சாட்டர்டே சண்டே மண்டே வந்து சப்மிட் பண்ணணும் ஓகேவா.
மண்டே வந்து சப்மிட் பண்ணணும். நான் வந்து அதை வந்து நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கிளாசிக்கல் டேக் வந்து காமனாக சொன்னது. ஸோ இது வந்து இன்னொரு வந்து ரெண்டு வந்து தனித்தனியாக சொல்லிடுறேன். சரியா? இது ஒரு இது மட்டும் ஃபைன். அடுத்து வந்து நேமிங் சொன்னோம் நம்ம. சரியா? ஸோ இந்த இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டோட டேபிள் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது எல்லா டேபிள் கான்ஃபிளிக்னு ஸ்டார்ட் ஆகுது. கான்ஃபிளிக். ஓகேவா? அடுத்து லாக்னு ஸ்டார்ட் ஆகுது. எம்ஏன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? எல்லாமே. அடுத்து டிஆர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? கான்ஃபிளிக், லாக், டிஆர். மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து இது இந்த ஸ்டாண்டர்ட் வந்து காமன் ஸ்டாண்டர்டா இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம கம்பெனிக்கு இல்லை நாம ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒன்று வேரி ஆகும். நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து ஒரு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் போறீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டை நீங்க வந்து உள்ள போறீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு 10 நாள் கொடுப்பாங்க. இப்படிதான் நேமிங் வைக்கணும், இப்படிதான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டாண்டர்டுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் மாறணும். ஓகேவா? பட் இந்த நேமிங் வைக்கணுங்கிறது அது வந்து ஃபிக்ஸடு. ஓகேவா? நேமுக்கு தான் ஒரு ஃபீல்டுக்கு இப்படி தான் நேம் வைக்கணும், ஒரு டேபிளுக்கு இப்படி தான் நேம் வைக்கணுங்கிறது எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுங்கிறது ஃபிக்ஸடு. ஆனால் இந்த ஸ்டாண்டர்டு கம்பெனிக்கு கம்பெனி மாறுபடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த கான்ஃபிளிக்ட் வச்சுருக்கோம், அந்த வேற ஒருத்தருக்கு அப்படி வச்சு கான்ஃபிளிக்ட் சொல்லும். அந்த கேள்வி ஸ்டூபிட்டான கேள்வி வரக்கூடாது. ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து ஒவ்வொரு கம்பெனி வேரி ஆகலாம். ஓகேவா? ஸோ கான்ஃபிக் அப்படின்னா நமக்கு கான்ஃபிகரேஷன் சம்மந்தமானது, செட்டப் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் செட்டிங்ஸ்லாம் சொல்லுவீங்க. அந்த செட்டிங்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுற டேபிள் எல்லாமே கான்ஃபிக்னு வச்சுருக்கோம். லாக், ஆடிட் லாக்கு, இல்லை வந்து ஒரு டிரான்சாக்ஷன் லாக்கு, ஈவெண்ட் லாக்கு, இதெல்லாமே லாக்கு அப்படின்னா நம்ம டேபிளில் வந்து என்னென்ன ரெக்கார்டிங் ஆகுது, அப்டேட் ஆகுது, யார் டெலிட் பண்ணுறா, எந்த டேபிளில் டெலிட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான லாக் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணுவோம். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே லாக்ங்கிற ஒரு ப்ரீஃபிக்ஸில் ஸ்டார்ட் ஆகிற டேபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லாக் இம்போர்ட் நான் கொடுக்குறேன். லாக் டைம், எரரு, எந்த மாடியூலில், அந்த டீட்டெயில் என்ன. ஓகேவா? அந்த லாக் என்ன எரர் வந்துருக்குங்கிறது எல்லாமே நமக்கு இங்கே ட்ராக் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மாஸ்டருங்கிறது வந்து அதாவது நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாசிஃபைடு ஆஸ்ன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். ரைட்? ஸோ அதில் வந்து ஒரு கஸ்டமர்னா ஒரு டைம் தான் வருவாங்க. அவங்க எத்தனை டைம் இருந்தாலும் அதே ப்ரொஃபைல் அதே இன்ஃபர்மேஷன் வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதனால ஒன் டைம் என்ட்ரி அது எல்லாமே மாஸ்டர். ஓகேவா? ஸோ ஆடுங்கிறது வந்து ஒரு மாஸ்டர். ஆடை வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறது வந்து எந்தெந்த தேதியெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுறது அது ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் டெய்லி பேசிஸில் வந்து ரெக்கார்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். அதில் டிரான்சாக்ஷன். ஸோ ஒன் டைம் யூஸுக்காக நம்ம கிரியேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே மாஸ்டர். ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே டிரான்சாக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டெலிகாம் எஸ்கேஎல்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு சில டேபிள் இருக்கும். ஸ்கெல்ட்ரான் டேபிள் இது வந்து ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸ்கெல்ட்ரான் டேபிள் என்ன ஆகுதுன்னா இதனால வந்து லைவ் டேட்டாவோ இல்லை பிசிக்கல் டேட்டாவோ ஸ்டோர் பண்ண மாட்டோம். டெம்பரரி ஒரு ப்ராசஸ்க்காக வந்து ஒரு டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்கெல்ட்ரான் டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு வந்து எஸ்கியூஎல் சர்வரில் வந்து டெம்பரரி டேபிள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும். அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வேற இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மைஎஸ்கியூஎல், ஆரக்கிள் இந்த மாதிரியான இதுக்கு வரும்போது இந்த டெம்பரரி டேபிள்ங்கிற கான்செப்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. அதனால வந்து நம்ம பிசிக்கலாகவே ஒரு ஸ்கெல்ட்ரான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து போய் டேட்டா ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம வெளியே வரும்போது அதை கிளியர் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராசஸிங்காக தேவைப்படுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட் ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் வரும்போது ப்ராசஸிங்க்கு ஒரு சில லாஜிக் இருக்கும். அதுக்கு டெம்பரரியாக டேட்டா ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாத்தையும் டெம்பரரியாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே
எஸ்கேஎல் ஸ்கெலிட்ரான் சொல்லுவோம், ஸ்கெலிட்ரான் டேபிள் அப்படின்னு. ஓகேவா? இந்த நேம்ல வந்து நம்ம வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர்ல நேம் கிரியேட் பண்றது இது. ஓகே. ஸோ கஸ்டமர் டேபிள்னு வரக்கூடாது, மாஸ் கஸ்டமர்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மாஸ் மெம்பர் அப்படின்னா ஒரு மெம்பர், நம்ம ஒரு ஒரு கம்பெனியோட மெம்பர் கஸ்டமர்லாம் வந்து இங்க வந்து மெம்பர்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மெம்பர். ஸோ எனக்கு மெம்பர் கோட் இருக்குது, மெம்பர் நேம் இருக்குது, அவங்க என்ன டைப், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி, டேட் ஆஃப் ஜாயின், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் மேரீடு, அதுக்கப்புறம் வேலிட் டு, ஓகேவா? ஆதார் நம்பர், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, கார் நம்பர், பிளட் குரூப், ஒரு கம்பெனிக்கு யார் ரெஃபர் பண்றாங்க, ரெஃபரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பயோமெட்ரிக், இப்போ வந்து ஒரு பயோமெட்ரிக் இப்போ வந்து நம்ம டாக்டர்ஸ்க்குலாம் வந்து வரும்போது அவங்களோட பயோமெட்ரிக் கோடு வாங்கிக்கிறது, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்களோட கம்பெனி, அவங்களோட ஆக்குபேஷன், டெஸ்டினேஷன், ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் நம்பர், பில்லிங் இமெயில், ஜிஎஸ்டி நம்பர், டிமார்க், அவங்களுக்கு எத்தனை ஸ்கூல் வேண்டாமா, கிரேடு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லா ஃபீல்டும் வந்து ஒரு இதுல வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுல வந்து அட்ரஸ் கிடையாது. அட்ரஸுக்கு வந்து நான் தனியாக ஒரு டேபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? அட்ரஸ்னு வரும்போது அந்த மெம்பரோட ஐடி ரெஃபர் பண்ணிட்டு அட்ரஸ் டைப், அட்ரஸ் ஒன், அட்ரஸ் சிட்டி, கண்ட்ரி, இது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டேபிள் வந்து டேபிள் கிரியேட் பண்றது இப்போ மெம்பர் அட்ரஸ். ஓகேவா? ஸோ மெம்பரோட அட்ரஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகேவா? மெம்பரோட கேட்டகரி, மெம்பர்னு எடுத்துட்டோம்னா மெம்பரோட கேட்டகரி, மெம்பரோட டிபெண்ட், மெம்பரோட போட்டோ, மெம்பரோட ஸ்டேட்டஸ், அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், மெம்பர் சார்ந்து எல்லாமே வந்து ஒரே ஏரியாவுக்குள்ள நமக்கு டேபிள் மெம்பர் எல்லாமே இந்த ஒரு 6 ஒரு 10 டேபிளுக்குள்ள எல்லாமே மேனேஜ் பண்ணிக்குவோம். ஸோ ஸோ அந்த டேபிளுக்கு நேமிங் வைக்கும்போதே நம்ம இப்படி கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ டிபெண்ட், அதாவது மெம்பரோட டிபெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு மெம்பர், என்னோட டிபெண்ட் என்னோட ஒய்ஃப் பேர், என் பக்கத்து பேர் போடணும் அப்படின்னா, இது வந்து நான் டிபெண்ட் நேம் மாஸ் டிபெண்ட் அப்படின்னா அந்த டிபெண்ட் எங்க போய் ஸ்டோர் ஆகும், எம்ஏஎஸ் டில ஸ்டார்ட் ஆகும், மேலே டாப்ல வரும். இதே இது மாஸ் மெம்பர் டிபெண்ட்னா அந்த மெம்பர் டேபிளோட பக்கத்துல வந்துருதா. ஸோ இந்த இது வந்து மெம்பரோட டிபெண்ட் அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு நேமிங் எப்படி வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரியுதா? ஓகே. நேமிங். ஸோ ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து கொரி மூலமா தான் நம்ம இது வரைக்கும் சொன்னோம். ஓகேவா? நமக்கு வந்து கொரி மூலமா பண்ணலாம். இப்போ வந்து கொரி மூலமா பண்றது நம்ம டிசைன்லயும் நம்ம பண்ணலாம். டிசைன்ல பண்ணும்போது நமக்கு வந்து ஐடி, அதோட இண்டிவிஜுவல். ஓகேவா? இந்த டேபிள் வந்து அலோவ் நல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஒரு ஃபீல்டில் வந்து நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணலாமா வேண்டாமா? இப்போ வந்து ஒரு கஸ்டமரோட நேம் டேபிள்ல கஸ்டமரோட அட்ரஸ்ல ஏதாவது ஒரு காலம் வந்து எப்படியா விடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கஸ்டமர் நேம் வந்து எப்படியா இருக்கணும் முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான சினாரியோல மெம்பர் கோடு, மெம்பர் நேம், டிபெண்டன்ட் நேம் வந்து அலோவ் நல்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நல் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வேல்யூஸ் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி வந்து நமக்கு அலோவ் நல்ஸ்னா நல்லபடி வேல்யூஸ் அலோவ் பண்ணலாமா வேண்டாமா, ஈஸியா கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் செட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி ஃபீல்டு வந்து நமக்கு வந்து 10 ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அது 11 வரணும். 11 தேதினா அடுத்த இந்த பண்ணுவோம் 12. அது ஆட்டோ ஐடி வேணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, ஐடென்டிட்டி காலம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த காலத்துக்கு நான் ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன், ஐடென்டிட்டி நான் கொடுத்த எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த அந்த ஐடி காலம் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடும். நாம வந்து இன்சர்ட் பண்ணணும், இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஐடி காலம் கொடுக்காம மற்ற ஃபீல்டு இன்சர்ட் பண்ண போதும் அந்த ஐடி ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 1 2 3 4 5 அதுவே ஜென்ரேட் ஆகும். அதோட இது வந்து இந்த ஃபீல்டுங்கிறது வந்து அதுக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி காலம் வந்து நமக்கு எஸ்ஆர்னோங்கிறது கொடுத்தோம்னா எஸ் கொடுத்தோம்னா ஆட்டோ ஐடென்டிட்டி ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த 2 பேராமீட்டர் இருக்குது. இன்க்ரிமெண்ட் வந்து நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 வந்து 2 4 6 அப்படின்னு நம்பர் போகும். நான் 1 கொடுக்குறதுனால 0 வந்து 1 2 3 4 5 6 கொடுக்கணும். சீடு ஐடென்டிட்டி சீடுக்கு கொடுக்கணும். சீடுங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம்
நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, இல்ல 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ண. நான் சீட் வந்து 1000 கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போதே 1001 இருந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ரெக்கார்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிக் ஐடி அதை வந்து நான் வந்து டெட் பண்ண டூப்ளிகேட் ஆகிடும் மேபி ஏதாவது ஒரு லாஜிக்ல. ஸோ அதை ஆட்டோ ஐடென்டிட்டி கொடுத்துட்டோம்னா அதுவே மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ சிஸ்டமே மேனேஜ் பண்ணிப்போம். ஸோ வந்து நமக்கு வந்து நம்ம அந்த ஃபீல்டு இன்சர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. 1 2 3 சீக்வன்ஸாக அதுவே பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்து ஆட்டோ ஐடென்டிட்டி கான்செப்ட். சரியா? ஸோ ஆட்டோ ஐடென்டிட்டி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து டிசைன்லாம் மட்டுமா பண்ண முடியாது. நமக்கு கொரி மூலமா பண்றதுலே பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து கொரி மூலமா பண்ணும்போது கிரியேட் டேபிள் நேம் ஐடி இன்டிஜர் ஐடென்டிட்டி 1,1 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஐடென்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு நாள் இன்சர்ட் பண்ண அதுவே ஜென்ரேட் ஆயிடும். ஓகேவா? இப்போ இப்போ இந்த ஐடென்டிட்டி ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீ கான்செப்ட் நான் நாளைக்கு நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு சாட்டர்டே இல்லை மண்டே தான் கிளாஸ். சாட்டர்டே இல்லை மண்டே கிளாஸ். நான் மண்டே வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீ கான்செப்ட் நடத்துகிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த இது வந்து இன்னொரு டாஸ்க் தரேன். சாட்டர்டே சண்டே அந்த டாஸ்க் முடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அம்மு நீ வந்து உனக்கு டாஸ்க் சொல்கிறேன். நான் வந்து ரேடியோவுக்கு நான் எப்படி ஃபோனில் சொல்கிறேன். உனக்கு டாஸ்க் வந்து நம்ம கமிஷன் கார்டு அக்கௌண்ட் இருக்குல்ல, கமிஷன் கார்டு அக்கௌண்ட்ல 2 போர்ஷன் இருக்கு. உனக்கு வந்து பிகாம்ங்கிறதுனால உனக்கு தெரியும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் 2 இது இருக்குது. ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸ் எப்படி பார்த்தோம்னா ட்ரேடிங்ல வந்து நம்ம கடையில வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்மர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஃபார்மர் வந்து சரக்கு வந்து கொண்டு வருவாங்க. சரக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதை இன்வைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம், பில் பண்ணுவோம். ஸோ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், இன்வைட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பில் பண்றது. ஸோ பில் பண்றது யாருக்கு பில் பண்ணுவோம்? கஸ்டமருக்கு. சரி, நம்மளோட கஸ்டமருக்கு. ஸோ இன்வாய்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபார்மருக்கு வந்து பர்ச்சேஸ் பில் கிரியேட் பண்ணுவோம். நம்மளோட கஸ்டமருக்கு வந்து சரக்கு வாங்குறவங்களுக்கு பில் இன்வாய்ஸ் பில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ 4 கான்செப்ட்: ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், இன்வேர்டு, அதுக்கப்புறம் பில் ஜென்ரேஷன். பில் ஜென்ரேஷன்ல 2 போர்ஷன்: பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றது, சேல்ஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றது. இது நீ கிரியேட் பண்ணணும். நீ வந்து இந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட வந்து 26 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீ உங்க அப்பாட்ட கேட்டு எந்தெந்த மாதிரிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஃபார்மர்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வாங்கி ரிஜிஸ்டர் பண்றீங்க, பில் என்னென்னலாம் பண்றீங்க, இந்த இதெல்லாமே வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் எனக்கு கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ உனக்கு வந்து இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்றேன். ஸோ ஸ்கிரீன் வந்து அப்பாட்ட கேட்டு ஸ்கிரீன் வாங்கி ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்கிரீன் என்ன, ஓகேவா? இந்த பர்ச்சேஸ் பில்லோட ஸ்கிரீன் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஃபார்மட் என்ன, சேல்ஸ் இன்வாய்ஸோட ஃபார்மட் என்ன, அதுக்கு எப்படி டேபிள் டிசைன் பண்ணணும்னு நீ கேட்டு டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அந்த இதெல்லாம் சொல்றீங்க, அந்த பில் வாங்கி தானே டிசைன் பண்ண சொல்றீங்க, அந்த ஃபார்மர் இன்வாய்ஸ். எஸ். ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், இன்வேர்டு பண்ணும்போது ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பில், சேல்ஸ் பில், 4 காம்பனண்ட் உனக்கு. சரியா? ஓகே. ஸோ ரேட்டு தான் நான் வந்து உனக்கு வந்து ஒரு 5:30 கால் பண்ணி உனக்கு டாஸ்க் தரேன். சரியாப்பா? சரிப்பா. சரி, ஓகே. கிளாஸ்